ஆசிரியர் தகுதி தேர்வு வழக்கில் சட்ட ஆலோசனைக்கு பிறகு மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம். கல்விக்காக நடுவண் அரசு கொடுக்கும் கோடிக்கணக்கான நிதிக்கு தமிழக அரசு ரசீது கொடுப்பதில்லை என வானதி சீனிவாசன் புகார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உள்ள நகைக்கடையில் வருமான வரித்துறை நடத்திய ஆய்வில் கணக்கில் வராத பணம் கைப்பற்றப்பட்டதாக தகவல். அந்தியூர் அருகே நியாய விலைக்கடை திறக்கச் சென்ற சட்டப்பேரவை உறுப்பினர் வெங்கடாசலத்தின் மகிழுந்தை யானை வழிமறித்ததால் பரபரப்பு. வேலூர் மாவட்டம் கிறிஸ்டியன்பேட்டை ஆய்வுச்சாவடியில் போலி பதிவு எண் பயன்படுத்தி இயக்கப்பட்ட தனியார் சொகுசு பேருந்து பறிமுதல். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே நகைக்கடை உரிமையாளரிடம் 10 கிலோ தங்கம் வழிப்பறி, மர்ம கும்பல் துணிகரம். அதிமுக அணிகள் 1 மாதத்தில் இணையும் என கட்சி பதவி பறிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நம்பிக்கை. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 15,724 கன அடியாக குறைவு, நீர்மட்டம் 119.72 அடியாக சரிவு. மோசமான வானிலை காரணமாக காஷ்மீரில் உள்ள வைஷ்ணவாதேவி கோவிலுக்கு செல்வதற்கான அனுமதி மறு ஆணை வரும் வரை நிறுத்தி வைப்பு. புரட்டாசி மாதம் நெருங்குவதால் கடலூர் மீன்பிடி துறைமுகத்தில் போட்டி போட்டு மீன்களை வாங்கிச் சென்ற பொதுமக்கள்.